मूषिकवाहन मोहनगस्ते सामनकर्ण विदम्बरसूत्र वामनरूप महेश्वरपुत्र विघ्नविनायकपाद नमस्ते खजानपूजं कनादिजविदं कपितजम्बं परशिर पसितं मासुदं सोग विनोद कारणं नमामि विघ्नेश्वरपाद नमस्ते ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் வீட்டினை நந்தி மகந்தனை யான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஏறுமையில் விளை ஆடுமுகம் ஒன்று ஈஸ்வருடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்று கூறும் மொழியடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று கொன்றொருவர் வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று அந்த வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகம் மானபொருள் நீயருள் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. அன்பார்ந்த சோதிட வல்லுநர்களுக்கும் சோதிட ஜாம்பவானுக்கும் சோதிட நண்பர்களுக்கும் சோதிட ஆர்வலர்களுக்கும் மனமார்ந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவின் தலைப்பு சோதிடம் எதில் ஒளிந்துள்ளது. சோத்துவத்திலா குருஜியின் சோத்துவ பாத்துவ சூட்சுமோடு அடுக்குகளிலா நட்சத்திர சாரத்திலா என்பதை பற்றி இந்த வீடியோவை தங்களுக்கு பரம்பொருள் எனக்கு இரவில் கொடுத்த வாக்கின் மூலம் தாங்களுக்கு இதை சமர்ப்பிக்க விரும்புகிறேன். ஐத்த குருஜி ஐயா அவர்கள் சூத்துவ பாவத்துவ சூட்சும அடுக்குகளின் மூலம்தான் சோதனம் பொழிந்துள்ளது, அதில் தான் பலன்கள் உள்ளது என்று கூறுகிறார். நட்சத்திர சாரத்தின் மூலம் சோதனம் பார்ப்பவர்கள் அதில் தான் பலன் ஒளிந்துள்ளது என்று கூறுகிறார்கள். இதில் தான் ஒளிந்துள்ளது அதில் தான் ஒளிந்துள்ளது நம்மளால் அது தீர்மானிக்க இயலாத நிலை. அது பரம்பொருள் தீர்மானித்துக் கொள்ளும் ஒரு காலத்தில் இந்த ஒருவர் குறை கூறிக்கொண்டு வீடியோவின் மூலமாக ஆய்த்த புதிய அவர்களின் சோதர நண்பர்களையும் அவர்கள் ஆர்வலர்களையும் அவர்களுடன் பயின்று கொண்டும் மாணவர்களையும் நீங்கள் விமர்சனம் செய்வது தவறுதலாக கூறுவது நல்லதல்ல. இவ்வாறு கூறுவது சோதனத்திற்கு நீங்கள் தவறாக நடந்து கொள்ளுங்கள் என்றே கூற வேண்டும். எதில் உழைந்துள்ளவர்கள் யாரால் கண்டுபிடிக்க இயலாது. அது பரம்பொருள் ஒரு காலத்தில் உணர்த்தும், உறுதியை அது கண்டிப்பாக உணர்த்தும். பெரிய பெரிய ஜாம்பவான்கள் பல்வேறு புக்குகளை எழுதி கொண்டு சென்று விட்டார்கள். அதில் ஒளிந்துள்ளது என்று இதுவரை நாம் சோதனம் பார்த்து வந்தோம். ஆனால் இப்போது சோதனம் தற்காலத்தில் அப்டேட் செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. இதை ஒருவருக்கொருவர் பொறாமை கொண்டு பட்டிமன்றம் நடத்துவதும் அவர்கள் உங்களை பல்வேறாக தவறுதலாக கூறுவதும் நீங்கள் அவர்கள் தவறாக கூறுவதும் இது சோதனத்திற்கு நீங்கள் பெரும் தீங்கை கூறுகிறீர்கள் என்று கூற வேண்டும். நீங்கள் சோதனைக்கு செய்ய துரோகம் என்றே கூற வேண்டும். பரம்பொருள் தங்களை எதற்காக இந்த உலகத்திற்கு சோதனை பார்ப்பதற்காக தங்களை அனுப்பியுள்ளது அதை சற்று உணர்ந்து பார்ப்பீர்களால் இவ்வாறு பட்டிமன்றம் போடுவீர்களா? ஒரு சோதிடரை இவ்வாறு நீங்கள் தவறாக வீடியோவில் விமர்சிப்பீர்களா? இது அனைவரும் செய்த தவறு என்று நான் கூறுவேன். கடல் எவ்வளவு ஆழமானது, அதனுடைய அகலம் எழுது ஆழம் எழுது என்று விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்டுவிட்டது. ஆனால் எந்த ஒரு விஞ்ஞானியின் மூலமாக சோதனத்தில் இது தான் உண்மை, இது எவ்வளவு இருக்கிறது, இதுதான் உண்மை என்று எந்த விஞ்ஞானம் கண்டுபிடிக்கப்பட முடியாதா? இல்லை. அது பரம்பொருள் ஒருவருக்கு மட்டுமே தெரியும். ஒரு நபர் பிறக்கிறார், ஒரு ஆண் ஜாதகோ பெண் ஜாதகோ குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை ஜாதகத்தில் என்ன இருக்கிறது என்று அவரை பெற்ற தாயும் தந்தையும் மற்றும்
அவருடைய தாத்தா பாட்டிமார்களும் என் பேரன் எந்த நிலையில் பிறந்திருப்பான், என் பேத்தி எந்த நிலையில் பிறந்திருப்பார், அவருக்கு ஆயுள் தீர்க்கம் எப்படி, என்னவாக வருவார், படிப்பாரா, படிக்க மாட்டாரா, தொழில் செய்வாரா, வேலைக்கு செல்வாரா, இளம் காலத்திலேயும் பிறந்து 30 நாள் கழித்தவுடன் வந்து சோதத்தை பார்க்க வருகிறார்கள். அவருக்கு நான் பதில் சொல்லுவது நமது கடமையாக உள்ளது. அவர்கள் பிறக்கும் ஜனன காலத்தை வைத்து அவர்களுக்கு நாம் பலன் கூற வேண்டும். நல்ல பலன்களை கூற வேண்டுமெனில் நற்பலன்களை கூற வேண்டும். இருந்த போதிலும் அவர்கள் இளம் வயதில் இவர் பார்ப்பார்கள். மீண்டும் அந்த பிறந்த குழந்தை படித்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படித்து அடுத்து 11th ஸ்டாண்டர்ட் போகும் நிலையில் மீண்டும் நம்மளை சுவாதம் பார்க்க வருவார்கள். அப்படி வரும் நிலையில் என் பேரன் என்ன படிப்பு படிப்பான், எந்த பாடம் அவருக்கு படிக்க வைக்கலாம், எந்த பாடத்தை படித்து வைத்தால் அதன் மூலம் அவர் வேலைக்கு செல்வார் என்பதை பார்க்க வருவார்கள். அதையும் பார்த்து நாம் பதில் சொல்ல வேண்டும். அடுத்து 12th ஸ்டாண்டர்ட் படித்து முடித்தவுடன் எந்த டிகிரி படிக்க வைக்கலாம் அப்படின்றத பார்க்க வருவார்கள். டிகிரி படித்து மேற்படிப்பு படித்து மீண்டும் அந்த பிறந்த நபர் திருமண காலத்தில் வருவார். திருமண காலத்துக்கு வரும்போது என் பேரனுக்கு எந்த திசையில் போடுவாரோ எப்போது திருமணம் நடக்கும் என்பதை பார்க்க வருவார்கள். அப்படி ஒவ்வொரு வயசுக்கும் அவர்கள் ஜாதகம் பார்க்க அந்த குழந்தையை பெற்றெடுத்த தந்தையின் தாயும் அவர்களுக்கு தாத்தாவும் பாட்டியும் ஆவலுடன் காத்திருந்து ஜாதகம் பார்க்க வருவார்கள். பிரபஞ்சம் நமக்கு அனுப்பியுள்ளது அவர்களுக்கு நாம் பலன் கூறுவதற்கு மட்டுமே. இவ்வாறு சோதனைகள் ஒருவரை விமர்சித்துக் கொண்டு இருப்பதற்கு அல்ல. இது ஜோதிட அன்பர்களே அனைவரும் நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். நான் இந்த வீடியோ போடுகிறேன் என்று என்மேல் வருத்தமாக இருந்தாலும் பரவாயில்லை. நான் தற்காலிகமாகத்தான் 4 வருடங்களாகத்தான் சாதகம் பார்த்து வருகிறேன். நான் படித்தது 20 வருடம் ஆகிவிட்டது. ஆனாலும் ஜோதிடத்தில் நான் ஆர்வமாக இருந்தாலும் தற்போது 4 வருடமாக தீவிரமாக பார்த்து கொண்டு வருகிறேன். எதில் ஒளிந்துள்ளது கண்டுபிடிப்பதற்கு நம் அடுத்து வரும் ஜெனரேஷன் இதற்குள்ளதான் ஒளிந்துள்ளது என்று அவர்களாலும் தீர்மானிக்கப்படும். யாராலும் இதை கூறிவிட முடியாது. 100% பலன் கூறுவதற்கு யாராலும் முடியாது. எத்தனையோ சிஸ்டங்கள் இருக்கிறது. அவரவர் படித்த முறையின் மூலம் சாதம் பார்த்து வரும் நபர்களுக்கு நல்லபடியாக பலன் சொல்லி அனுப்புவது நம்மளுக்கு கடமையாக இருக்கிறது. அதற்குத்தான் நம்மளை பிரபஞ்சம் இந்த ஜோதிட உலகிற்கு நீ சோதிடாக என்று புதன் பழுத்து உங்களை அனுப்பியுள்ளார். அன்பார்ந்த ஜோதிடங்களே, இனிமேல் இந்த மாற்றி ஒருவருக்கு ஒரு வீடியோ போடுவதை விட்டு அவரவர் பாணியில் வரும் நபருக்கு கிளையண்ட்டுக்கு நல்பலன்களை சொல்லி அவர்கள் வருபவர்களை திருப்தி அனுப்ப உங்களை அன்பான பணிவுடன் சிறந்தாழ்த்தி கரங்கூப்பி வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம். அன்பான அன்பர்களை, இத்துடன் இந்த வீடியோ முடித்துக் கொள்கிறேன். எனக்கு பரம்பொருள் நேற்று நான் தீர்மானித்தது வேற ஒரு வீடியோ போட வேண்டும் என்று தீர்மானித்திருந்தேன். எனக்கு பரம்பொருள் இரவு உணர்த்தியதால் தான் அந்த வீடியோ நான் போடுகிறேன். அன்பான ஜோதிடரை நான் தவறாக எதுவும் கூறியிருந்தால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.